வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால் கனடாவினுடைய எரிசக்தி மற்றும் சமன்பாட்டு நிதி குறித்து பிரதமர் மார்க் கார்னியினுடைய முக்கிய அறிவிப்புகள் சில வந்திருக்கின்றது. அதாவது அல்பர்டாவினுடைய ரெட்டியர் நகரிலே அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித்துடன் இணைந்து பிரதமர் மார்க் கார்னி $500 மில்லியன் மதிப்பிலான வீட்டு வசதி உட்கட்டமைப்பு திட்டத்தை அறிவித்தார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவுடனான வர்த்தக போரிலே கனேடிய எரிசக்தியை ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துவது குறித்து பேசப்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் CGSMA ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு மாறுபாட்ட நிலைப்பாட்டுடன் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே வர்த்தக போர் 18 மாதங்களை எட்டியிருக்கின்றது. பாரபட்சமான வர்த்தக கொள்கைகள், காட்டுத்தீ புகை ஆகியவற்றை காரணம் காட்டி ஆகஸ்ட் 19 முதல் கனேடிய பொருட்கள் மீது புதிய வரிகளை ட்ரம்ப் விதிக்க இருக்கின்றார். இது குறித்து பேசிய பிரதமர் கார்னி, கனடா ஒரு நம்பகரமான விநியோகத்தராக இருப்பதே முக்கியம். எரிசக்தியை பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டாக் ஃபோர்ட், நியூ புருன்ஸ்விக் முதல்வர் சுசன் ஹோல்ட் ஆகியோர் அமெரிக்காவிற்கான எரிசக்தி விநியோகத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்த கனடிய அதிகாரிகள் வாஷிங்டனில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதே நிகழ்விலே மாகாணங்களுக்கான சமன்பாட்டு நிதி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அடுத்த மதிப்பாய்வு 2029 மார்ச் மாதத்திற்குள் நடைபெற இருக்கின்ற நிலையிலே தற்போதைய நிதி பகிர்வு முறை நியாயமற்றது என அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மனிடோபா, கியூபெக் மற்றும் அட்லாண்டிக் மாகாணங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் $7 பில்லியன் வரை அதிகமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்டாரியோ போன்ற வலுவான பொருளாதாரத்திற்கு $400 மில்லியன் செல்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தேவைக்கு ஏற்ப மட்டுமே நிதியளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பிரதமர், நாடு முழுவதும் உள்ள மக்கள் சமமான பொது சேவைகளை பெறுவது அவசியம் என்றும் அதே வேளையில் வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் முறையை மறுபரிசீலனை செய்வது நியாயமானது என்றும் தெரிவித்தார். இதேவேளை நேர்களை நோவாஸ்கோஷியா மாகாணம் தனது RCMP காவல்துறை சேவைகளுக்கான நிதியளிப்பு முறையை அக்டோபர் மாதம் முதல் மாற்றியமைக்க இருக்கின்றது. தற்போது மாகாணம் மற்றும் நகராட்சிகள் 70% செலவுகளையும் மத்திய அரசு 30% செலவுகளை ஏற்கின்ற நிலையிலே அதிகாரிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்ட பழைய முறைக்கு பதிலாக தரவு அடிப்படையிலான புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. குற்றங்களின் தீவிரம், மக்கள் தொகை, புவியியல் அமைப்பை கருத்தில் கொண்டு நிதியளிப்பு மாற்றியமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 39 நகராட்சிகள் பயன்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் சேமிக்கப்படுகின்ற நிதி பொது பாதுகாப்பு திட்டங்களுக்கு மறுமுதலீடு செய்யப்பட வேண்டும் என்றும் மாகாண அரசு நிபந்தனை விதித்திருக்கின்றது. மேலும் $16 மில்லியன் செலவிலே 25 புதிய RCMP அதிகாரிகள் பணியமர்த்தப்பட இருக்கின்றார்கள். காவல்துறை ஆவணங்களை ஒருங்கிணைக்கின்ற புதிய ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட இருக்கின்றது. 2025 ஜூன் மாதம் வெளியான மாஸ் கேஷுவாலிட்டி கமிஷன்ஸ் மற்றும் டெஸ்மண்ட் ஃபெர்டிலிட்டி இன்குவரி ஆகியவற்றின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, ஒன்டாரியோவினுடைய ஹாமில்டன் பகுதியிலே கடந்த புதன்கிழமை அதிகாலை 2:25 அளவிலே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டிலே 18 வயதான அப்துல் மாலிக் ஷிப்லி மற்றும் 16 வயதான அபெப் பினாபிப் ஆகிய 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ரைமல் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் மற்றும் அப்பர் சென்டினியல் பார்க்வே அருகில் இருக்கின்ற கேண்டில்வுட் டிரைவில் அமைந்திருக்கின்ற ஒரு வீட்டிற்கு வெளியே இவர்கள் குண்டடிப்பட்ட நிலையிலே மீட்கப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. நள்ளிரவில் பார்டன் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் பகுதியில் நடந்த பியஸ்பிரே தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது. சம்பவ இடத்தில் குறைந்தது 6 பேர் இருந்ததாக போலீஸ் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது. இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இதேவேளை நேர்களே, கியூபெக் மாகாணம் சாவ்னிகனிலே 16 வயது சிறுவனை கொலை செய்த வழக்கிலே தேடப்பட்டு வந்த 41 வயதான பிலிப் பெனாய்ட் என்பவர் மாகாண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சாவ்னிகனுக்கு வடக்கே 57 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற லக் வெய்லெட் அருகிலே கடந்த புதன்கிழமை மாலை 4:30 மணியளவிலே அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படும் போது அதிகாரிகளுடன் அவர் ஒரு மோதலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ச்சியாக அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கடத்தப்பட்டு கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிக் கொல்லப்பட்ட அந்த சிறுவனின் உடல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 201 E அவென்யூவிலே இருக்கின்ற ஒரு வீட்டிலே கண்டெடுக்கப்பட்டது. ஸ்கிசோப்ரினியா உள்ளிட்ட மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குற்றவாளி மீது தற்போது முதல்நிலை கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. உயிரிழந்த சிறுவனுக்கான அஞ்சலி நிகழ்வு ராயல் ரிவியர்ஸ் பகுதியிலே வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணியளவிலே நடைபெற இருக்கின்றது. இதேவேளை நேர்களே, ஒட்டோவாவின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ஏவியேஷன் பாத்வே அருகிலே ட்ரூடோ ஸ்ட்ரீட் மற்றும் கார்பெண்டர்வே பகுதியிலே கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணியளவிலே குழந்தையை ஸ்ட்ரோலரிலே தள்ளிக்கொண்டு நடைபாதையிலே சென்ற பெண் மீது கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. சுமார் 40 வயது மதிக்கத்தக்க நடுத்தர உடல்வாகு கொண்ட ஒரு கருமையான தாடியுடன் காணப்பட்ட வெள்ளை நிறத்தவர் இந்த தாக்குதலிலே ஈடுபட்டிருக்கின்றார்.
பழுப்பு நிற ஷோல்டர்ஸை கொண்டிருக்கின்ற ஒரு கருப்பு ஹூடி மற்றும் நீல நிற ஜீன்ஸ் அணிந்திருந்த அந்த நபர் எந்தவித உச்சரிப்பு மாறுபாடுமின்றி ஆங்கிலம் பேசியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்டுள்ள பெண் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் காணொலி ஆதாரங்கள் இருந்தால் 6132361222 என்கின்ற எண்ணிலே தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கோரியிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, ஒன்டாரியோவினுடைய பேரி நகரின் மைய பகுதியில் இருக்கின்ற 5 பாயிண்ட் சந்திப்பிலே கடந்த புதன்கிழமை பிற்பகல் 3 மணியளவிலே ஒரு கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கின்றது. டன்லப் ஸ்ட்ரீட் வெஸ்ட் மற்றும் பேஃபீல்ட் ஸ்ட்ரீட் மற்றும் கிளாபடன் ஸ்ட்ரீட் ஆகியவை சந்திக்கின்ற இடத்திலே டெல்டா பிங்கோ அரங்கத்துக்கு அருகே இருந்த ஒரு நபர் மீதுதான் மற்றொரு நபர் கத்தியை வீசியதிலே அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது. உயிர் சேதம் விளைவிக்காத காயங்களுடன் அவர் சிம்கோ கவுண்டி துணை மருத்துவர்களால் உள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மாலை 5 மணி வரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்றும் விசாரணை தொடர்வதாகவும் பேரி காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. இதேவேளை நேர்களை கடந்த நவம்பர் 2022 வின்ஸ்டர் பகுதியிலே 24 வயதான டேனியல் ஸ்குவால்ஸ் என்பவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற வழக்கிலே மேலிக் கேலோ என்கின்ற இளைஞருக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. பகல் நேரத்திலே ஒரு சிறுவர் காப்பகத்திற்கு எதிரே 15 முறை துப்பாக்கியால் சுட்டதிலே ஸ்குவால்ஸ் உடலிலே 6 குண்டுகள் பாய்ந்து அவர் உயிரிழந்தார். ஏப்ரல் மாதம் நடுவர் மன்றத்தினால் கேலோ குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையிலே நீதிபதி மரியா கரோசியா புதன்கிழமை இந்த தண்டனையை அறிவித்தார். அரசு தரப்பிலே 12 முதல் 15 ஆண்டுகள் தண்டனை கோரப்பட்டாலும் குற்றவாளியின் இளம் வயது, அவர் சீண்டப்பட்டதற்கான முகாந்திரம் மற்றும் முந்தைய சிறைச்சூழலை கருத்தில் கொண்டு தண்டனை குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஜூலை 2023 மிச்சிகனில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட கேலோ ஏற்கனவே 4 ஆண்டுகள் சிறைவாசத்தை கழித்துள்ளதால் மீதமுள்ள 4 ஆண்டுகள் 6 மாதங்கள் மட்டுமே சிறையில் அடைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை நேர்களை நம்பிக்கை துரோக வழக்கிலே தண்டனை பெற்ற ரெஜினா காவல்துறையின் முன்னாள் சர்ஜன் ரோபர்ட் செமன்சுக் மீது அவரால் பாதிக்கப்பட்ட கெரி பென்சோ மற்றும் பிரிட்ரிஷியர் ஆகிய 2 பெண்கள் சிவில் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 22 ஆண்டுகள் பணியாற்றிய செமன்சுக் காவல்துறையின் தரவுத்தளத்தை பயன்படுத்தி பெண்களின் தகவல்களை திருடி தனிப்பட்ட உறவுகளை ஏற்படுத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு 2023 இடைநீக்கம் செய்யப்பட்டார். மார்ச் 2025 குற்றச்சாட்டுகள் பதிவாகி பிப்ரவரியில் அவருக்கு சமூக சேவை மற்றும் நன்னடத்தை நிபந்தனைகளுடன் கூடிய தண்டனை வழங்கப்பட்டது. தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்குகளில் பாலியல் வன்கொடுமை, அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தனியுரிமை மீறல் ஆகிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பிரிட்ஜெட் தான் புற்றுநோய் சிகிச்சையில் இருந்தபோது 2022 டிசம்பரில் ஸ்டீவ் பெர்கிஸ் என்கின்ற பெயரிலே செமன்சுக் தன்னை ஏமாற்றியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் நடந்தவை அனைத்தும் பரஸ்பர சம்மதத்துடன் நடந்தவை என செமன்சுக் தரப்பிலே மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற தொடர்பான விரிவான செய்திகளுடன் ஒரு தனி செய்தியை நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம். அதை அடுத்தடுத்த பதிவுகளிலே எதிர்பாருங்கள் நேயர்களே. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒன்டாரியோவினுடைய லண்டன் நகரில் இருக்கின்ற 131 பேஸ் லைன் ரோட் W என்கின்ற முகவரியில் அமைந்திருக்கின்ற ஒரு காலியான வீடு ஒன்று கடந்த புதன்கிழமை பிற்பகல் 1 மணியளவிலே பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த அதிர்ச்சியூட்டும் வெடி விபத்திலே சிக்கிய ஒருவர் மீட்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த வெடி விபத்தின் தாக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் நிலநடுக்கம் ஏற்பட்டது போல உணர்ந்ததாக அருகில் இருக்கின்ற வீடுகளில் வசிக்கின்ற ரியான் மேசன் மற்றும் கிம் டெய்லர் ஆகியோர் தெரிவித்தனர். வெடி விபத்துக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து ஒருவர் தவழ்ந்து வெளியே வந்ததை நேரில் பார்த்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். கட்டட இடிபாடுகள் நாலாபுரமும் சிதறியதிலே பின்புறம் இருந்த ஒரு கேரேஜ் கடுமையாக சேதமடைந்தது. இது வீடற்றவர்கள் அடிக்கடி தங்குமிடம் என தெரிய வந்திருக்கின்றது. என்பிரிட்ஜ் எரிவாயு இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதுடன் லண்டன் தீயணைப்புத்துறை தலைவரான கேரி பிரிட்ஜ் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் டக் பிரவுன் ஆகியோர் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, கல்கரியில் கடந்த ஜூலை 16ஆம் தேதி கனவுட் டிரைவ் நார்த் வெஸ்ட் பகுதியிலே இருக்கின்ற தனது டே கேர் ஹோம் மையத்திலிருந்து காணாமல் போன 11 வயதான பாக்கவெல்ஸ் என்கின்ற சிறுவன் 2 வார தேடுதலுக்கு பிறகு சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த புதன்கிழமை அன்று சிறுவனின் உடல் ஸ்கைலைன் ஈஸ்ட் மற்றும் ஸ்கைலைன் வெஸ்ட் இடையே இருக்கின்ற ஒரு வடிகால் குழாய்க்குள்ளே மீட்கப்பட்டதாக காவல்துறை தலைவர் கேட்டி மெக்கலன் மிகுந்த சோகத்துடன் அறிவித்தார். பொதுமக்களில் ஒருவர் சிறுவனின் ஆடையை கண்டறிந்ததை அடுத்து தேடுதல் பணி அந்த பகுதியிலே முடுக்கிவிடப்பட்டது. பைப்லைன் வலைப்பின்னலுக்குள் சுமார் 450 முதல் 500 அடி உள்ளே சென்ற நிலையிலே சிறுவனின் உடல் கண்டறியப்பட்டிருக்கின்றது. சிறுவன் கடைசியாக அணிந்திருந்த உடையிலேயே இருந்ததாகவும் அவனது காலணிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தேடுதல் குழு மேலாளரான ரிச் போல் தெரிவித்திருக்கின்றார். இந்த துயரச் சம்பவம் குறித்து கல்கரி மேயரான ஜெரோமி பார்காஸ் மற்றும் கவுன்சிலர் டிஜே கெலி ஆகியோர் சிறுவனின் குடும்பத்தினருக்கு தங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவின் கிளிங்டன் பகுதியில் இருக்கின்ற
கிராமம் ஒன்று காட்டுத்தீயினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே வெளியேற்ற உத்தரவை மதிக்காமல் தனது சொத்துக்களை விட்டு செல்ல மறுத்த ஒருவரை தீயணைப்பு வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டு மீட்டிருக்கிறார்கள். முதலில் அதிகாரிகளை தகாத வார்த்தைகளால் திட்டி வெளியேற மறுத்த அந்த நபரின் வீட்டை நெருப்பு முழுமையாக சூழ்ந்து கொண்டது. அதன் பின்னரே அவர் உதவி கோரியிருந்தார். நல்வாய்ப்பாக தீயணைப்பு வீரர்கள் அவரை பாதுகாப்பாக மீட்டிருக்கிறார்கள். இதேவேளை நேர்களே, தீ பரவுவதை தடுக்க கிளின்டனுக்கு வடக்கே கட்டுப்பாடான முறையிலே எரியூட்டும் பணிகளை செய்ய, அதாவது கண்ட்ரோல் பர்னிங்கை செய்ய காட்டுத்தீ தடுப்பு சேவை மையமும் திட்டமிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கின்ற குகானுசா ஏரியிலே தனது வளர்ப்பு நாயை காப்பாற்ற முயன்ற 63 வயதான அல்பர்டா நபர் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். கடந்த சனிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்திலே நாய் நீந்தி பாதுகாப்பாக கரை சேர்ந்தது. ட்ரோன் மற்றும் படகுகள் மூலம் தேடப்பட்டும் கிடைக்காத அவரின் உடலை கடந்த செவ்வாய்க்கிழமை பட்டரியன் எமர்ஜென்சி அக்வாட்டிக் ரெஸ்பான்ஸ் டீம் மீட்டது. மாகாண தரவுகளின்படி மே 1ஆம் தேதி முதல் ஜூலை 16 வரை 40 தற்செயலான நீரில் மூழ்கும் மரணங்கள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான 26 மரணங்களை விட மிக அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல நேர்களே, அல்பர்டாவின் ராக்கி மலைத்தோட்டத்திலே பல நாட்கள் மலையேற்ற பயணத்தில் ஈடுபட்டிருந்த 20 வயது மதிக்கத்தக்க இளம் பெண் ஒருவர் நூற்றுக்கணக்கான மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியளவிலே கேன்மோருக்கு தென்மேற்கே அமைந்திருக்கின்ற மவுண்ட் ஷாக் பகுதியிலே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. 4 அடங்கிய குழுவாக மலையேற்றத்தில் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை டொரண்டோவின் ஃபோர்ட் லைன் பகுதியிலே கடந்த புதன்கிழமை இரவு நடந்த ஒரு வாகன விபத்திலே ஸ்கூட்டர் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். டொமி தாம்சன் பூங்கா அருகிலே லெஸ்லி ஸ்ட்ரீட் மற்றும் ஆன்வின் அவென்யூ சந்திப்பிலே இரவு 7:42 மணியளவிலே ஒரு வாகனமும் ஸ்கூட்டரும் நேருக்கு நேர் மோதியிருக்கின்றது. உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒரு ஆண் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே தங்கியிருந்து அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வந்தார். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இதேவேளை நேர்களே, ஒன்டாரியோவிலே சுமார் 10,000 வேலை வாய்ப்புகளையும் $640 மில்லியன் பொருளாதார வளர்ச்சியையும் தரல் கொண்டிருக்கின்ற வேளாண் சுற்றுலாத்துறையிலே சிம்கோ கவுண்டி முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. சமூக வலைதளங்களில் படம் எடுக்கவும், விலங்குகளை அருகில் காணவும், புதிய விவசாய பொருட்களை வாங்கவும் மக்கள் அதிக அளவிலே ஆர்வம் காட்டி வருகிறார்கள். சிம்கோ கவுண்டியின் சமீபத்திய ஆய்வின்படி கடந்த 2 ஆண்டுகளில் 7 பெரிய பண்ணைகளில் 1.2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. இதனூடாக அதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு அந்த கவுண்டி முயற்சித்து வருகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுவிலே இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள். நன்றி.